தேவன் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். மணி சரியா 10, சரியா 11க்கு முடிஞ்சிடும். சரியா? ஓகேயா? 11 மணிக்கு எனக்கு கை காட்டிருங்க. என்ன நம்ம வண்டி பிரேக் இல்லாத வண்டி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியா நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருந்தது. ஆனாலும் எனக்கு தேவ சமூகத்துக்கு தான் எனக்கு பலன். ஆமென், ஆமென். தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமாம், யாரோ சிலர் கொஞ்சம் பேர் எனக்காக ஜெபிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிச்சா இவர் ஆசீர்வாதமாக மாறிடுவாரோ, நல்ல சட்டை போட்டுருவாரோன்னு நினைப்பாங்க, நல்ல வண்டி வாங்கிடுவாரோ அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கைதட்டி. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கைத்தட்டி சொல்லுவோம். எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே. நல்ல வாயை திறந்து பாடுங்களேன். விடுதலையா. என் துணையாளரே நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரென் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் நீரே. எபினேசரே, எபினேசரே. ஆமென். நல்ல வாயை திறந்து சந்தோஷமா. என் துணையாளரே எபினேசரே. எஸ் லார்ட். தகப்பனே, thank you. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. எஸ் லார்ட். தேங்க் யூ லார்ட். மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே
உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேன் உம் பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே என் துணையாளரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை. தகப்பனே, இருள் எங்களை சூழ்கிற நேரமெல்லாம் எங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி எங்களை தேடி வருகிறீர் ஆண்டவரே. எங்களை மறக்காத நேசர், எங்களை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை மெல்லிய சத்தம் எங்கள் மத்தியில் தோணிப்பதாக தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்திய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இந்த கடைசி காலத்தில் தேவன் தம்முடைய ஆவியை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ பெரியதான காரியங்கள் என்று எந்த மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். பலத்தினாலும் அல்ல. இன்னைக்கு அநேகருக்கு பலம் இருக்கலாம், சரீர பலம் இருக்கலாம், நமக்கு சில திறமைகள் இருக்கலாம், சில தாளந்துகள் இருக்கலாம், சில படிப்புகள் இருக்கலாம், சில ஞானங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நமக்குள் இருக்கிற பலம் என்று நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் பலம்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், பலத்தினாலும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது சொன்னார் பராக்கிரமம். பராக்கிரமம் என்றால் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், வெளியே இருக்கிற சில காரியம், என்னுடைய பின்புலங்கள், எனக்கு இருக்கிற பணம், எனக்கு இருக்கிற மனித பலம், அல்லேலூயா, எனக்கு இருக்கிற ஆயுதம், இதெல்லாம் எனக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் சோர்சஸ், பராக்கிரமங்கள். அல்லேலூயா. அதுவும் அல்ல. ஒரே ஒரு காரியம், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். கரங்களை வேற்று ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற 100க்கு 100 நிச்சயத்துக்கு தேவ பிள்ளைகள் வரணும். கரங்களை வேற்று ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறார், தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். இது உலகத்துக்குரியது அல்ல, தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். டைனமைட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஒரு பாறைகள் எப்படி வெடித்து சிதறுவதற்கு ஒரு பாம் வைக்கப்படுகிறதோ, அது வெடிக்கிற போது எல்லாம் பிளாஸ்ட் ஆகி போகும். அதை போல கர்த்தருடைய வல்லமையும் மிகவும் பலமுள்ளது. ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனை மிகப்பெரிய ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாய் பலமுள்ளவனா மாற்றும். கர்த்தர் நல்லவர். இங்க சொல்லுகிறார் செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார். நான் சொன்ன கடைசி காலத்தின் செருபாபேல்களாய் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க.
சரியா 11 மணிக்கு நான் முடிச்சிருவேன். நீங்க ஆகவே சந்தோஷமா உற்சாகமா ஆமென் சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இங்க எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு செருபாபேல் தேவை. இந்த கடைசி காலத்துல ஒரு செருபாபேல்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்குத்தான் சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை காட்டுகிறார். மிகப்பெரிய தரிசனத்தை காட்டுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியர்களிடத்துல சபையை குறித்து, தேசத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். இன்னைக்கு இந்த ஏலிம் தேவ சபையை குறித்தும் இங்க வந்திருக்கிற ஜனங்களை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு செருபாபேல்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். செருபாபேலை சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆகாயில வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எடுத்துட்டீங்களா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, அந்நாளிலே. என்ன எந்த நாளுங்க? எத்தனாவது வசனமா? 23ஆம் வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். 23ஆம் வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. பைபிள்ல பாருங்க. உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு. எந்த காலம் நினைக்கிறீங்க? கடைசி காலம், the last days. அந்நாட்களிலே சேர்த்து கொண்டு கர்த்தர் சொல்றாரு, உங்களை முத்திர மோதிரமாக வைப்பேன். செருபாபேலே, உன்னை கர்த்தர் முத்திர மோதிரமா வைப்பார். உன்னை ஒரு ரோல் மாடலா வைப்பார். உன்னை ஒரு அதிகாரமுடையவனாய் மாற்றுவார். உன்னை ஒரு ஆளுகை உள்ளவனாய் மாற்றுவார். உன்னை ஒரு வல்லமை நிறைந்தவனாய் மாற்றுவார். உன்னை கொண்டு கர்த்தருடைய வல்லமை மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் மாற்றுவார். உன்னை ஒரு முத்திர மோதிரமா வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆசிங்க, நான் உன்னை, நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. ஆண்டவர் சில இடங்களில் வெளிப்படுகிற தம்முடைய நாமத்தில் எப்படி வெளிப்படுவார்? ஜீவனுள்ள தேவனாக வெளிப்படுவார். அல்லேலூயா. முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாமின் தேவனாய் வெளிப்படுவார். ஆனா இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கடைசி காலத்துல சபை ஆலயம் கட்டப்படுகிற, தேவ ராஜ்யம் கட்டப்படுகிற காலங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறாரு? ஏன் சேனைகளின் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு, போராடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க போராடுவதல்ல, கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் யுத்தம் கர்த்தருடையது. தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் நல்லவர். செருபாபேல் என்கிற வார்த்தைக்கு தளிர் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தளிர் அப்படின்னா துளிர்க்க ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். போட்ட விதை என்ன ஆயிடுச்சு? துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. தளிர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தளிர்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் பூமிக்குள் மறைந்து கிடந்த ஒன்று இப்பொழுது பூமியிலிருந்து வெளிப்பட்டு வருகிறது. அதான் தளிர் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்களுக்குள் புதைந்து கிடந்த ஒன்று இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது. கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத புதைந்து கிடந்த ஒரு காரியம் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு? அதனால தான் நீங்க ஜெபிக்கவே முடியல. அப்படித்தானே? உங்களை ஜெபிக்கவே உங்களால என்ன செய்ய முடியல. காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. ஏன்? உன் ஜெபத்துக்கு எந்த விதத்திலையோ சில தடைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்? அவனுக்கு தெரியும், நீங்க ஜெபிச்சுட்டா நீங்க அசைச்சிருவீங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வெளியே வந்துடும், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியே வந்துடும். அதனால உங்களை செபிக்க கூடாதபடிக்கு சில தடைகளை ஏற்படுத்தி சில போராட்டங்களை கொண்டு வந்து உங்களை செபிக்க விடாதபடி சத்துரு கிரியை செய்து கொண்டு கர்த்தர் சொல்றாரு வெளியே வரப்போகுது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆதி நாட்களிலே ஜெபித்த ஜெபம், ஒரு ஜெப ஆவி, ஒரு பிரேயிங் ஸ்பிரிட் கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன். ஒரு ஜெப ஆவி வர போகுது. ஜெபிச்சா மணி கணக்கா ஜெபிச்சுக்கிட்டு இருந்த நம்ம இப்போ ஜெபிக்கவே முடியாம நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இது நீ உன் பலத்துல ஜெபம் பண்ணது போதும், உன் பராக்கிரமத்துல ஜெபம் பண்ணது போதும், ஏன் ஆவியை வைக்க போற, நீ முடியாத அளவுக்கு நீ ஜெபம் பண்ண போற. அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவி, ஒரு ஆராதனையின் அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து எழுப்ப போகிறார். சகோதரி சகோதரா, பெற்றுக்கொள்ளுகிற காலம் கடைசி காலம். நீங்கள் நானும் ஒரு முத்திர மோதிரம், நீங்கள் நானும் ஒரு செருபாபேல். கர்த்தர் உங்களை என்னையும் சூஸ் பண்ணி இருக்கிறார். அதனால தான் அந்த சபையில கொண்டு வந்து உங்களோட என்னோட கர்த்தர் பேசி நம்முடைய ஆவியினாலே நிரப்பி நம்மை எழுப்பி வருகிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். இதுல ஆண்டவர் காட்டுறார், ஒரு தரிசனத்தை காட்டுறார். 4ஆம் அதிகாரத்துல சகரியாவுக்கு தரிசனத்தை காட்டுறார். என்ன தரிசனத்தை காட்டுறாரு? ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். ஓ, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. முழுவதும், எல்லாரும் சொல்லுங்க, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். தேவ சமூகத்தில் எப்பவுமே பொன் ரொம்ப விலையேற பெற்றது. பொன் என்றால் என்ன தெரியுமா? டிவைன், தெய்வீகம்னு அர்த்தம். பொன், முழுவதும் பொன். எல்லாரும் சொல்லுங்க, முழுவதும் பொன். கர்த்தர் சொல்லுகிறார். குத்து விளக்கு, இன்னைக்கு நம்ம ஊரில் வச்சிருக்கிற குத்து விளக்குலாம் எல்லாம் பல கலப்பு, அப்படி தானே? பாருங்க, மேலே பார்க்க சோவா இருக்கும், கீழே பார்த்தா துருப்பிடிச்சிருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை. அப்படின்னா என்ன சொல்றார்? பொன் என்பதற்கு தெய்வீகம் அப்படின்னு அர்த்தம், திவ்யம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாலமோன் அவன் தேவாலயத்தை கட்டினான். தேவாலயத்தை கட்டும்போது எந்த மரத்தை வச்சு கட்டினான் சொல்லுங்க? கேதுரு மரம். கரெக்ட், கேதுரு மரத்தை வச்சு கட்டினான். ஆனா கேதுரு மரத்தை நல்ல ஷேப் பண்ணி அவன் என்ன பண்ணான்? முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். எப்படி மூடினான்? பொன் தகட்டால் மூடினான். முள்ள இருக்கிறது மரம், வெளியே மூடப்பட்டது பொன் தகடு. இவன் பார்க்கும்போது என்ன தெரியும்? பார்க்கும்போது என்ன தெரியும்? பொன் தான் தெரியும். அல்லேலூயா. அவனை பார்த்தா உத்தரங்கள் எல்லாம் அப்படியே உத்தரங்கள் அப்படியே அப்படி வச்சிருக்கு. வெளியே உள்ள வரும்போது பார்த்தா எப்படி தெரியும்? தங்கமா தெரியும். ஆனா உள்ள இருக்கிறது என்ன? மரம், கேதுரு மரம், உறுதியான கேதுரு மரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சாலமோன் அவன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆலயத்தை கட்டினான். ஆமென். இப்ப நீங்களும் நானும் ஒரு மரம். இப்ப நம்மளை தங்கத்தால மூடி இருக்காரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு மரம். இப்ப தேவ ஆலயமா பாருங்க, உத்தரமா அங்க வச்சு கட்டியிருக்காரு. ஆண்டவர் சொல்ற, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இப்ப உள்ள இருக்கிற மரம் தெரியாது, வெளியே இருக்கிற பொன் தான் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உள்ள இருக்கிற மனுஷ சுபாவங்கள் தெரியாது, உள்ள இருக்கிற வேண்டாத காரியங்கள் தெரியாது. என்னதான் தெரியும்? பொன் தான் வெளியே தெரியும். இயேசு தான் வெளியே தெரிவார். இது பழைய ஏற்பாட்டு சபை. ஆனா புதிய ஏற்பாட்டு சபை, அங்க உள்ள இருந்தது மரம், வெளியே இருந்தது பொன். ஆனா புதிய ஏற்பாட்டு சபையில சொல்றாரு முழுவதும். கரங்களை பற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப உள்ள மரத்துக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஆண்டவருக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள வளர்ந்து வளர்ந்து ஆண்டவரோடு பழகி பழகி ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி ஆண்டவரோடு சஞ்சரித்து இப்ப முழுவதும் யார் தான் தெரிகிறார்? வெளியே
கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அப்படி தெரிகிறாரு? இல்லை பாஸ்டர், தெரியல பாஸ்டர், இன்னைக்கு நான் தான் வெளியே தெரிகிறேன். தெரிய வைக்க போறாரு. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இறங்க இறங்க இறங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை தேடணும், அபிஷேகத்தை நாடணும், தேவ சமூகத்தில் அப்படியே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அபிஷேகம், நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதும் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் உள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே ஸ்தோத்திரம் உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. முழுவதும் பொன்னினால் நிறைந்த குத்து விளக்கை காண்கிறேன். அல்லேலூயா. வாசிங்க. உச்சியில், அந்த குத்து விளக்கின் உச்சியில் அதின் கிண்ணமும், அதின் மேல் ஒரு 7 அகல்களும். அகல்கள் எதுக்கு? நம்ம ஊர்ல கார்த்திகை வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் என்ன வைப்போம்? அந்த அகல்களை வச்சு கொளுத்தி வைப்போம், அப்படித்தானே? இங்க 7 அகல்கள். எத்தனை அகல்கள்? 7 லைட்டு. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் 7 குழாய். நல்லா கவனிங்க. குத்து விளக்கு, குத்து விளக்கு. இப்போ நான் நல்லா பாருங்க. அப்படியே வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும். நல்ல கவனிங்க. இங்க 7 பொன் குத்து விளக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க ஒரு குத்து விளக்க காட்டினாரு, இங்க 7 பொன் குத்து விளக்குன்னு காட்டுறாரு. அல்லேலூயா. என்னது? அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். அப்படின்னா 7 சபையின் ஊழியர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த 7 குத்து விளக்குங்கிறது என்ன? 7 சபைகள். எல்லாரும் சொல்லுங்க. 7 வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை சொல்றார், அப்படித்தானே? ஆமா. எபேசு, சிமிர்னா, சர்தை, பெர்கமு, தியத்திரா, பிலதெல்பியா, லவோதிக்கேயா அப்படின்னு சொல்லி 7 சபைகளை சொல்றார். இப்ப 7 குத்து விளக்குன்னு சொன்னது, அப்ப குத்து விளக்குன்னு சொல்றது எதை காட்டுது? எல்லாரும் சொல்லுங்க. சபையை காட்டுகிறது. கர்த்தர் சொல்றாரு, சகரியாட்ட காட்டுறாரு, நீ என்ன பார்க்கிறப்பா? முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்க பார்க்கிறேன். அந்த குத்து விளக்கு என்னது? சபை. சபை. அல்லேலூயா. ஒரு 7 நட்சத்திரம் அங்க அகல்களில், அகல்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இது அந்த அகல்கள்ல தான் அந்த தீபம் எரியும், அதுதான் வெளிச்சம் கொடுக்கும். இங்க சொல்றாரு அத நட்சத்திரம்னு சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நட்சத்திரங்கள் அது யாரு? அந்த 7 தூதர்கள். அப்படின்னா அந்த சபையினுடைய 7 ஊழியர்கள். ஊழியர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? தூதர்னு ஒரு பேர் இருக்கு. என்னது? தூதர். தூதர்னா யாரு? தூதர்னா யாரு? ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம யார்ட்டையாவது சொல்லி விட்டா அதை சொல்றவர் யாரு? தூதர், அம்பாசடர் இங்கிலீஷ்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவில் ஒரு தூதர் இருக்காரு. அமெரிக்காவினுடைய காரியத்தை பூரா இந்தியாவுக்கு சொல்றதுக்கு முதல்ல யார்கிட்ட தான் சொல்லுவாங்க? அமெரிக்கால இருந்து அந்த தூதர்கிட்ட தான் சொல்லுவாங்க, அம்பாசடர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே போகும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பரலோக கவர்மெண்டினுடைய தூதர் யாரு? ஊழியக்காரர். அவர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா யார்கிட்ட தான் சொல்லுவாரு? நிறைய பேருக்கு கடைசி காலத்தில் ஊழியக்காரரே தேவையில்லை, நம்மளே ஊழியக்காரரு, நம்மளே எல்லாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, தோத்திரம். ஊழியக்காரர் தேவன் சபைக்கு குத்து விளக்குக்கு நட்சத்திரமா தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நட்சத்திரம்னு சொல்றார். நல்ல கவனிங்க. இப்போ அந்த குத்து விளக்கு நேரா அங்க தரிசனத்துக்கு போங்க. அந்த தரிசனத்தை பாருங்க. குத்து விளக்கு மேல கிண்ணம். அல்லேலூயா சொல்லுங்க. மேல கிண்ணத்துக்கு நான் வர்றேன், கிண்ணத்துக்கு நான் வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த 7 அகல்கள் இருக்கு. புரியுதா? எல்லாரும் கண்ணுக்கு முன்னால தெரியுதா? இங்க படம் போட்டு காட்ட முடியாது, நீங்களா இப்படி இமேஜின் பண்ணணும். 7 அகல்கள். அப்படித்தானே? ஒரு 7 கை இருக்க மாதிரி நினைச்சா 2 கை தான் இருக்கு. ஆனா 7 கையை வச்சுக்கோங்க. அந்த 7 அகல்கள், அந்த 7 அகல்களுக்கும் போகிற 7 குழாய். அல்லேலூயா சொல்லுங்க.
அங்க 7 தூதர்கள்னு சொன்னார் பாத்தீங்களா, அவங்க தான் அந்த 7 குழாய். இப்ப அகல்கள் எரிய வேண்டுமானால், அந்த அகல்களுக்கு அந்த திரிக்கு எண்ணெய் வர வேண்டுமானால் யார் மூலமா தான் வரணும்? மேல கிண்ணத்திலிருந்து ஊற்றப்பட்டு இந்த குழாய் வழியா இறங்கி வந்து அதுக்கப்புறம் அகல்கள்ல எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் தான் அதுல தீபம் எரியும். அல்லேலூயா சொல்லுங்க. கிண்ணம் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் கிண்ணம்னா என்ன? பாத்திரம். அல்லேலூயா, பாத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த கிண்ணம் பாருங்க, அந்த கிண்ணத்துல இப்ப மேல இருந்து அப்படியே எண்ணெய் வடிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய 2 ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று. அப்போ 2 ஒலிவ மரங்கள்ல இருந்து அந்த எண்ணெய் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? அதுல வடியுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. வடிஞ்சு அப்படியே வந்து குழாயில வந்து அப்படியே இந்த குத்துவிளக்கு எல்லாவற்றையும் எரிய பண்ணுகிறது. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை தம்முடைய குத்துவிளக்கின் நடுவிலே கர்த்தர் ஊற்றிக்கொண்டே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது அபிஷேகத்தை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனம். ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் யாருங்க? இந்த குழாய் யாருங்க? இந்த அபிஷேகத்தை ஊத்திக்கிட்டு இருக்கிறவங்க. ஒரு பொன்னிறமான எண்ணெய் வடிஞ்சு வருதே, இது யாரு அப்படின்னு கேட்டா அபிஷேகம் பெற்றவர்கள். கடைசி காலத்துல சபையில நல்லா பாருங்க. அப்ப 7 பொன் குத்துவிளக்கு, 7 பொன் குத்துவிளக்கு நடுவில் உலாவுகிற கர்த்தர் அவர். அப்படின்னா எந்த இடத்துல அவர் உலாவுகிறாரு? அந்த குத்துவிளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த குத்துவிளக்கு எரிகிறதற்கு எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். அந்த எண்ணெய் எந்த எண்ணெய்? ஒலிவ மரத்தின் எண்ணெய். அது பொன்னிறமான எண்ணெய். அந்த அபிஷேகம் ஊற்றும் போதுதான் அந்த குத்துவிளக்கு அப்படியே பிரகாசிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், இந்த ஏலிம் தேவசபை ஒரு பொன் குத்துவிளக்கை போல அது எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த ஒலிவ மரங்களில் இருந்து ஊற்றப்படுகிற அந்த பொன்னிறமான எண்ணெய், அந்த அபிஷேக தைலம் எல்லாருக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். கடைசி தான் சொல்றாரு. இது காட்டுறாரு பாருங்க. இதை காட்டிட்டு சொல்றாரு, செருபாபேலே, உனக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல நம்மை ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அந்த குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அப்போ நீங்கள் நானும் எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? எதை சார்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க? அபிஷேகத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். எதை சார்ந்து கொள்ளணும்? ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். உங்க மைண்ட்ல உங்க எண்ணத்துல உதிக்கிற காரியங்கள் மேல சாஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி காலத்துல ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். 2 மனிதரை நான் உங்களுக்கு முன்னால் நிப்பாட்டுறேன். 2 பேருமே ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் காலம் செல்ல 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 ஒருவர் அபிஷேகத்தை இழந்து விட்டார், இன்னொருவர் அந்த அபிஷேகத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார். 2 பேரும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவர்கள். உங்களுக்கு எனக்கும் தெரியும் யாரு? சவுல் ராஜா. முதலாவது யாரு? சவுல். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அபிஷேகம் பெற்று வந்தான். தீர்க்க தரிசனம்லாம் சொன்னான். ஆமென். தீர்க்க தரிசனம்லாம் சொன்ன கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான். கர்த்தர் நல்லவர். நல்ல அபிஷேகம் பெற்றான். அவனுடைய அபிஷேகம் பெற்ற காரியங்களை நீங்க பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதை தொடங்கி அவன் வரும்போது நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு.
ஆனா போக 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 அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆவியானவரை சார்ந்து கொள்ளவில்லை. இந்த கடைசி காலத்துல சபை ஆவியானவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் சவுலை போல மாறிவிடும். ஆனால் ஆவியானவரையே தாவீது சார்ந்து கொண்டான். அவன் வர வர விருத்தி அடைந்தான். அந்த சந்ததியில கிறிஸ்து பிறந்தார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக. ஓ சூப்பர் சூப்பர் வசனம் என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? இன்னொரு முறை வாசிங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். தைல குப்பியை எடுத்து, குப்பி எல்லாரும் சொல்லுங்க. தைல குப்பி. குப்பினா என்னது? பாட்டில். பாட்டில் என்னது? குப்பி. என்னதுடா? குப்பி. தைல குப்பி. பாட்டில் எடுத்து அந்த எண்ணெய் என்ன பண்ணாரா? அவன் தலையின் மேல், ஆமென், தலையின் மேல் அப்படியே ஊத்தினாராம். அவனை முத்தம் செய்தாராம். சொல்லிட்டு என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க? கர்த்தர் உன்னை, யார் சுதந்திரத்து மேல? தம்முடைய பிதாவினுடைய தேவனுடைய சுதந்திரத்தின் மேல. என்னைக்கும் நம்ம மேல அபிஷேகம் வந்திருக்குன்னா அதுல ஒரு முக்கிய நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கரங்களை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கரங்களை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் உங்க மேல வந்துருச்சா அப்படின்னா உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய ஒரு காரியத்துக்காக, அவருடைய சுதந்திரத்துக்காக ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற உடனே சும்மா கையை தட்டுறது இல்ல, சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு இந்த சபையில மட்டும் கொஞ்ச நேரம் துள்ளி ஆடிட்டு வெளியே போனவன மறந்துட்டு நம்ம வாழ்க்கை வாழ்றதற்கு அல்ல. You have responsibility. உங்க மேல ஒரு பொறுப்பு. அபிஷேகம் என்பது பொறுப்பு. உங்க மேல ஒரு காரியம் விழுந்திருக்கு. ஏஞ்சல், உன் மேல ஒரு அபிஷேகம் வந்திருக்குன்னா உன் மேல ஒரு பொறுப்பு. தெரிஞ்சுக்கோ. தெரியுமா? அபிஷேகத்தை ரினிவல் பண்றியா? அபிஷேகத்தை டெய்லி என்ன பண்ணணும்? ஏன்னா ஒருத்தன் வேலைக்கு போறான், ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு கிடச்சிட்டு, ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிட்டு அவன் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனால் டெய்லி என்ன செய்யணும்? போனவொடனே கையெழுத்து போடணும். போனவன் என்ன செய்யணும்? அவனுக்கு கையெழுத்து போடணும். இப்போல்லாம் அப்படி இல்லை. அது என்னது? அது பயோமெட்ரிக். இப்போ போன உடனே கை என்ன செஞ்சிடணும்? வச்சிடணும். நீ தானா அப்படின்னு பார்க்கணும். வேற யாரும் கை வச்சிடக்கூடாது. ரேக. அல்லேலூயா சொல்லுங்க. போன உடனே நான் வந்திருக்கிறேன், அட்டெண்டன்ஸ் உள்ளேன் ஐயா அப்படின்னு வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உள்ளேன் ஐயா சொல்றீங்க? டெய்லி காலையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உள்ளேன் ஐயா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய சுதந்திரத்தின் மேல, உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு காரியத்தில் என்னை பயன்படுத்தும்படி, என்னை தலைவன் ஆகும்படி நீர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். கரங்களை வெற்றி ஆமீன் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அங்கீகாரம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அடையாளம் தெரியுமா? எவ்வளவு பெரிய முத்திரை தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளுகை தெரியுமா? எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா? உங்களுக்கு பூரா சாத்தான் சேனை பூரா நடுங்கிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல அவன் நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் எப்ப ஜெபம் பண்ணுவான்னு தெரியாதோ, இது எப்ப கையை நீட்டுவான்னு தெரியாதே, என்ன கொல்லலாம் இவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்காரு. என்ன கொல்லுவதற்குன்னே கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அல்லேலூயா. தெரியுமா? சவுல் மேல அந்த ஆவியானவர் இறங்குறார். அபிஷேகம் ஊத்தி விடுறார். ஊத்தி விட்டுட்டு சொல்றாரு, ஏய் போ, நீ கழுதையை தேடி வந்த. நீ எதை தேடி வந்த?
நீ கழுதையை தேடி வந்த. அல்லேலூயா, ஆமென். நீ உன் பலவீன நீங்கணும்னு தான் வந்த. நீ உன் கடன் பிரச்சனை நீங்கணும்னு தான் வந்த. நீ உனக்கு இருக்கிற பிரச்சனை மாறணும்னு தான் வந்த. ஆனா அது இல்லை இப்போ பிரச்சனை. கர்த்தர் அதை நீக்கிட்டாரு. உன் மேல ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம் பொறுப்பை கர்த்தர் வைக்கிறார். அபிஷேகம் பெற்றான். அபிஷேகம் பெற்ற உடனே சில அடையாளங்கள் எல்லாம் சொல்றாரு. என்ன நடந்துச்சு பாருங்க. 6ஆம் வசனம், 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். டோட்டலி நீ சேஞ்ச். நீ வேற மனுஷனா மாறிடுவ. அபிஷேகம் பெற்ற உடனே ஒரு மனுஷனுக்குள்ள என்ன அடையாளம் காணப்படுமா? அவன் வேற மனுஷனா மாறிடுவான். அபிஷேகம் பெற்றவங்க கைகளை வச்சு ராமேன்னு சொல்லுங்க. வேற ஆளா மாறிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. சேஞ்சஸ் தெரியணும். ஆமென். சவுல் போகும்போது ஒரு சவுலாக போனான். ஆனா திரும்பி வரும்போது எப்படி வர்றான்? அவனை பார்த்தாலே டிஃபரெண்ட் தெரியுது. அல்லேலூயா. இவன் மேல ஏதோ ஒன்று இருக்குது. ஆமென். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. எங்க போவாய்? கர்த்தர் சொல்றாரு, அவன் போவானா நீ போவாயா? ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன டிஃபரெண்ட் சொல்லுங்க? கொண்டு போகப்படுவான். தட்ஸ் இட். நீ போவாய். நீ மலைக்கு போற ஆள் கிடையாது. நீ வீட்டுக்கு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற ஆளு. ஆனா இப்ப எங்க கூட்டு போவாராம்? நீ தேவனுடைய மலைக்கு. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஊழியத்தின் பாதையில கர்த்தர் உங்களை சில இடத்துக்கு அவரே கொண்டு போவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய மலைக்கு போவாய். ஆண்டவர் சொல்றார், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேலே மேடையில் இருந்து இறங்கி வருகிற. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. மேல மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு. நீ இதுவரைக்கும் பூரா எதிர பார்த்த ஆட்கள் பூரா சரியில்லாத ஆட்களே. பூரா தண்ணி அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், சண்டை போடுறவன், அப்படித்தானே? தேவையில்லாத ஆளு. இது வரைக்கும் நமக்கு ஏற்ற வந்து ஆளு பூரா யாரு தான்? தேவையில்லாத ஆளு, பயங்கரமான ஆளு, நம்மையே பயமுறுத்துற ஆளு. ஆனா இப்போ உனக்கு எதிர வர்ற ஆளு விசேஷமான ஆளு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய ஐக்கியத்தை கர்த்தர் மாத்துவாரு. இதுவரைக்கும் நீ பார்க்கிற ஆள்கள், பேசின ஆட்கள், பழகின ஆட்கள் வேற. ஆனா இப்போ நீ பார்க்கிற ஆட்கள் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நாள் இந்த கூட்டம்லாம் வேற யாரு கூடயோ சேர்ந்து ஊர் சுத்துச்சு, வேற யாரு கூடயோ சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு, வேற யாரு கூடயோ. ஆனா இப்ப பாருங்க, ஒரே சபை மக்களோட பேச்சு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். விசுவாசிகளோட ஜெபம் மாறுது. அல்லேலூயா. இது யார் நடத்துறா? ஆவியானவர் நடத்துறார். அல்லேலூயா. இன்னும் நீங்க இந்த பழைய ஆட்கள்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னா இன்னும் இந்த ஆவியானவருடைய பவரை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆமென். நீ எதிர்ப்படுவாய். போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கப்பா. என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க? என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வரும்போது உன் மேலையும் ஆவியானவர் இறங்குவார். சபையில பாருங்க, இங்க ஒரு 4 பேர் ஒரு ஊழியக்காரங்க அப்படியே நிறைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற ஆளு என்ன செஞ்சிருவாங்க? பக்கத்துல கை பிடிங்கல, பக்கத்துல கையை பிடிங்க, ஏதாவது நடக்கான்னு பாருங்க, ஏதாவது நடக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படியே தொடும் போது, பிடிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணும். அபிஷேகம் பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. கபரதலபரபோ. ஹல்லேலூயா. நடக்குது பாருங்க. நீயும் பாரு, அப்படியே உன் மேல ஆவியானவர் இறங்குவார். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கர்த்தர் நல்லவர். அப்படியே என்ன நடந்துச்சு அங்கே பாருங்க. தோத்திரம் 11ஆம் அங்க பாருங்க, 10ஆம் வசனம், 9ஆம் வசனம். திரும்பின போது அபிஷேகம் பெற்று திரும்பி வரும்போது அவன் எப்படி ஆனானா? வேற இருதயத்தை அவனுக்கு கொடுத்துட்டார்.
அபிஷேகம்னாலே இருதயம் வேற. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம்னாலே இருதயம் வேற. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உலகத்துக்கு மேலே நமக்கு நாட்டம் இல்லை, அரசியலுக்கு மேலே நாட்டம் இல்லை. சீமான் உயர்ந்தவரா, இல்லை தாவே அது இப்போ வரப்போகுது பெருசா, அல்லது ஆனா தீனா மூணா காணா. முன்னால் உள்ள அப்படி முன்னால் உள்ள ஆட்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, ஒரு கட்சியை பற்றி கேளுங்க, அவங்க அதிமுகன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தீனா மூணா காணா, தீனா மூணா காணா. உங்களுக்கு சொன்னாலே புரியல, திராவிடம். அந்த கட்சி அரசியல் நமக்கு என்ன செய்யாது, வேற இருதயம். அல்லேலூயா. அவ சின்னம்மாவா இருந்தானே பெரியம்மாவா இருந்தானே, அல்லேலூயா. ஆமா, நமக்கு இப்ப டிடிவி தினகரன் வேண்டாம், எனக்கு டிஜிஎஸ் தினகரன் தான் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், உன் இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த தினகரன் இல்லை, இப்ப இந்த தினகரன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, எந்த டெட் பாடியும் எனக்கு வேண்டாம், எந்த பீஸும் எனக்கு வேண்டாம், இபியோ ஓபியோ எந்த பீஸும் எனக்கு வேண்டாம். எனக்கு என் தேவன் தருகிற பீஸ் வேணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சமாதானம். அல்லேலூயா. இப்போ அரசியலை பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் சாதி சாதி என்ன சாதி என்ன சாதி. நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையில், சாதி சில மாறு. என்ன மாறு? விளக்கு மாறு. ஆமாம், சாதிக்கு முன்னால் மாறு மாறுன்னு போட்டிருப்பாங்க. என்ன மாறு? ஆமாம், சரி வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், அது கூட விளக்கு மாறுன்னு சேர்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு முன்னால் அப்படி என்ன இருந்துச்சு. ஆனால் இப்போ அபிஷேகம் வந்த உடனே எல்லாம் என் சகோதரர்கள், எல்லாம் என் சகோதரிகள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேற இருதயம். அல்லேலூயா. முன்னால நான் புடுங்கி திங்கிற ஆளு, இப்போ நான் கொடுக்கிற ஆளு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னால நான் நல்லா இருந்தா போதும்னு நினைப்பேன், மற்றவங்களாம் எப்படியும் போட்டோம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் முகத்தில் சிரிப்பை பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேற இருதயம், வேற இருதயம். அந்த அடையாளம் அன்றைய தினமே அவனுக்கு நேரிட்டது. பைபிள்ல சொல்றான். அல்லேலூயா. பாருங்க 10ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் கூட்டம் என்ன செய்யுது? எதிராக வந்தது. ஓ, தேவனுடைய ஆவி ஓ அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே பாருங்க, இவனும் 4 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சவுலு கழுதையை தேடி போன ஆளு, கழுதையை தேடி போன ஆளு அபிஷேகம் பெற்று வாரான், வேற மாதிரி வாரான். இங்க பாருங்க, தேவ மனுஷர்களோட சேரும் போது, தேவ மனிதர்களோட சேரும் போது, ஐக்கியப்படும் போது இவன் மேலே அந்த அபிஷேகம் இறங்குது. இறங்கின உடனே இவன் என்ன சொல்றான்? ஆமா, செல்வத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான், இவாஞ்சலினுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். எல்லாரும் பார்க்கறான், என்னடா சவுல், என்னடா சவுல் தீர்க்க தரிசனம் சொல்றான். வாசிங்க. அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் எல்லாரும் அவனு முன்னால எல்லாரும் பார்த்தவங்களாம் சொல்லி ஆச்சரியப்படுறான். இவன் சவுல் தானே, இவன் சவுல் தானே, இவன் முன்னால இப்படி இல்லையே. ஆனா இப்ப பாருங்க, இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ. எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் அபிஷேகம் பெற்ற பிறகு உங்களை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஏலிம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததில் இருந்து
இந்த ஏலியும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து, அதுவும் சமீபத்தில் என்னமோ எழுப்புதல் கூட்டம்லாம் நடந்துச்சான். அதுக்கப்புறம் இவன் வேற மாதிரி இருக்கான்ப்பா, இவன் வேற மாதிரி இருக்கான், ஆளே வேற மாதிரி ஆயிட்டான், அபிஷேகமுங்க துள்ளுதான், வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் நம்மளை பத்தி. இதுக்கு முன்னால் நம்மளை பத்தி என்ன பேசினாங்க? அபிஷேகம் பண்றதுக்கு முன்னால் நம்மளை பத்தி என்ன பேசினாங்க? செம்ப ஒளிச்சு வை. ஒரு நான் அதை சொல்ல வேண்டாம்னு பிற்பகுதியை சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், செம்ப ஒளிச்சு வை, வர்ற ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் நம்மளை பார்த்தாலே, ஏன்னா இப்போ எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனை மாற்றுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள வருகிற அபிஷேகம், வந்திருக்கிற அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கிட்டே வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பொன் குத்துவிளக்கா மாறணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி பாருங்க, அந்த அபிஷேகத்தை எல்லாம் ஊற்றிக்கிட்டு அப்படியே வந்தார். இவனும் பயங்கரமாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. பயங்கரமாக இருந்தான், அபிஷேகத்தில் நல்லா நிறைஞ்சு இருந்தான். யுத்தம் பண்ணினான், பெலிஸ்தியனை அடித்தான், எல்லா யுத்தத்துலலாம் ஜெயிச்சான், சவால் விட்டு ஜெயிச்சான். ஆமேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற வேகத்தில் நல்ல சவால் விட்டு ஜெயிச்சான். இப்போ எல்லாரும் பாருங்க, இவனை எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம் ஒரு யுத்தம் பண்ணினான். எங்க யுத்தம் பண்றான்? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம். எங்க சிஸ்டர்? சூப்பர். 11ஆம் வசனத்துல. வெரி குட். வாசிங்க. ஒண்ணுமே இல்லை பாருங்க. அபிஷேகம் பெற்று வந்த உடனே என்ன நடந்துச்சு? 1ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பார்க்குறீங்களா? எல்லாரும் பைபிளை பார்க்குறீங்களா? பைபிள் பார்க்க கண்ணு தெரியாதவங்க டிஸ்பிளே பாருங்க. சரியா? பைபிள் பார்க்க கண்ணு தெரியாதவங்க தோத்திரம். இதுலேருந்தே நீங்கள் யாருக்கெல்லாம் கண்ணு தெரியும், யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் பைபிளை பெறட்டலைன்னாலும் கண்டுபிடிச்சிருவேன். அல்லேலூயா. ஆமேன். தோத்திரம். பாசிங்க. 11:1. யார் எல்லாரும் சொல்லுங்க. யார் அம்மோனியன். எல்லாரும் சொல்லுங்க. அம்மோனியன். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மோனியன் யாபேசை முற்றுகை போட்டான். அதற்கு நாகாஸ் பயந்து போய், நாங்க எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க ஐயா, நாங்க உங்களோட கூட இருந்துக்கிட்டோம், எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு எல்லாரும் போய் கும்பிடுறானுங்க. யாபேசின் மனுஷர். இந்த யாபேசை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? அவன் யாரு? இஸ்ரவேலன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். தேவனுடைய பிள்ளை தான். ஆனா பாருங்க, அவன் சந்ததி பிள்ளைகள் மனுஷர் என்ன பண்றாங்க? போய் அம்மோனியன்ட்ட போய் பயந்து போய், எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நாங்க உங்களுக்கு நீங்க சொன்னபடிலாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்றான். அவன் ஒன்று என்ன பண்ணான் பாருங்க. அவன் பயங்கரமான ஆளு. உங்க கண்ணெல்லாம் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நீ என்கிட்ட நல்ல நீ இது பண்ற, உன்னை பாரு, அவ்வளவு வரையும் கண்ணை பிடுங்கி அவ்வளவு அர்த்த உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. உடனே அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதி அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறான். இஸ்ரவேலன் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கெஞ்சிக்கிட்டு நிக்கிறான். எங்களுக்கு நல்லா இருப்போம், எங்களை சீக்கிரமா கண்ணை பிடிங்கிறாத, எங்களை அடிச்சிடாத, எங்களை துரத்திராத, எங்களை வெட்டிராத, எங்களை கொன்னுறாத, ஒரு 7 நாள் டைம் கொடு. எத்தனை நாள்? நம்ம எங்கேயாவது போய் 7 நாள் ஏதாவது டைம் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கோமா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நல்ல கவனிங்க. எங்கேயும் போய் கையை கட்டிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காத. உன் மேல அபிஷேகம் இருக்கு. எங்கேயாவது போய் ரெக்வஸ்ட், ஐயா கொஞ்சம் பொறுத்துக்க ஐயா, ஒரு வாரம் கேட்காத. உன் மேல அபிஷேகம் இருக்கு. அம்மோனியனை வெட்டதான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயாவது போய் கெஞ்சி கூத்தாடவில்லை. அல்லேலூயா.
ஜனங்களை நேசிக்கணும், ஆனா யார்ட்டையும் போய் இப்படி நின்றுட்டு இருக்க கூடாது. தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள், 7 நாள் டைம் கொடுங்கய்யா, எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது நாங்கள் உம்மிடத்துல. இப்போ ஒரு ஆள் ரட்சிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு பார்ப்போம். யாராவது எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளு எழும்பி வர்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க. யாராவது ஒருவர் கிடைப்பாங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாராவது ஒருவர், வாயை திறந்து சொல்லுங்களேன். யாராவது ஒருவர் அப்படின்னு உங்க குடும்பத்தார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், எனிபடி, யாராவது ஒருத்தர் எழும்ப மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் காப்பாத்திர மாட்டாங்களா? அல்லேலூயா. 40 கிராமத்தில் யாராவது ஒருத்தர் காப்பாத்திர மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் எழும்பிட மாட்டாங்களான்னு ஒரு கூட்டம், இன்னைக்கும் ஆண்டவரை பற்றி அறியாத, அபிஷேகம் பெறாத ஒரு கூட்டம், இன்னொரு கொஞ்ச காலம் நான் தப்பிச்சிட மாட்டேனா, இன்னும் கொஞ்ச காலம் என்ன உயிரோட வச்சிட மாட்டியான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் உண்டு. யாராவது ஒருவன் தப்புவிக்க ஒரு நபர் உண்டா அப்படின்னு யாபேசின் மனுஷரை போல ஒரு கூட்டம் இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எழும்ப வேண்டிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. உடனே பாருங்க, அந்த ஸ்தானாதிபதிகள் வந்து இப்ப வர்றாங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்தானாதிபதிகள் கிபியாவுல வந்து இங்க பாருங்க, நாங்க போனோம். நாகாசு என்ன காசு? நாகாசு எங்களெல்லாம் கண்ணை பிடுங்கிடுவாங்க, எங்களெல்லாம் வெட்டிடுவாங்கிறான், எங்க சொத்து பத்துகளை பிடுங்கிடுவாங்க, எங்க பிள்ளைகள் எல்லாம் அடிமைப்படுத்திடுவேன்னு சொல்றான். இனிமே நீங்க ஏன் சொன்னதெல்லாம் கேட்கணும், எனக்கு அடிமைகள்னு சொல்றான். என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க என்னனாலும் செய்யறையா, எங்களை கொன்னுறாதையான்னு நாங்க சொல்ல போனோம். ஆனா இல்ல, அவன் எங்களை விடுற மாதிரி இல்ல. கடைசியில ஒரு 7 நாள் தவணை கட்டுட்டு வந்திருக்கிறோம். ஒரு 7 நாளுக்குள்ள போகலன்னா எல்லாரையும் அழிச்சிருவான். அல்லேலூயா, ஆமென் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கேட்க சொல்றான். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும், ஓ இஸ்ரவேலின் மேல நிந்தை வந்து விட்டதே, இஸ்ரவேலின் மேல அழிவு வந்து விட்டதே அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்களாம்? சத்தமிட்டு அழுகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழுகுரல் கேக்குதா சிஸ்டர்? உங்க ஊர்ல ஒரு அழுகுரல் கேக்குதா? உங்க தெருவுல ஒரு அழுகுரல் கேக்குதா? சாத்தானால் பிடிக்கப்பட்டு, வியாதியினால் பிடிக்கப்பட்டு, கடன் பிரச்சனையோட போராடி கொண்டிருக்கிற, அல்லேலூயா, அநேக ஜனங்கள் வியாதியின் நிமித்தமாய் சிக்குண்டிருக்கிற, அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த அழுகுரல் உங்க காதுல கேக்குதா? ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. சவுல் வயல்ல இருந்து வர்றான். மாடுகளுக்கு பின்னால் என்ன செய்யறான்? என்ன செஞ்சுட்டு வர்றான்? உழுதுட்டு வர்றான். அல்லேலூயா. யாரு? அபிஷேகம் பெற்றவன் என்ன செஞ்சுட்டு வர்றான்? உழுதுட்டு வர்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறான். அல்லேலூயா. ஏன் ஜனங்கள் அழுற சத்தம் கேக்குது? ஓய், ஏன் அழுறாங்க? நீங்க கேட்கிறீங்களா? ஏன் இந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதா? நம்ம நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோமா? அவன் கேட்கிறான், ஏன் இந்த ஜனங்கள் அழுகிறார்கள்? உடனே சொல்றான், இல்லப்பா, அந்த நாகாசுங்கிற அம்மோனியன் வந்து இப்படி சொல்லியிருக்கான், முற்றுகை போட்டுட்டான், ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டான், அவன் வந்து சரௌண்டா அவன் வந்து எல்லாம் இது பண்ணிட்டான், தப்ப வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கேட்ட உடனே, ஓ தேவனுடைய ஆவி உங்க மேல இறங்குதா? உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குதா? சாத்தான் எனக்கு அநேகரை கட்டுகிற போது, அநேகரை அழிக்கிற போது, தேவ ஜனங்களை நிந்திக்கிற போது உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குதா? இறங்கணும். அதுதான் தேவ ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபம் வரணுங்க. கோபம், நம்ம கோபத்தை தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கோபத்தை வீட்டில் காட்டி, வேலையில காட்டி, குடும்பத்தில் காட்டி, பிள்ளைகள்கிட்ட காட்டி, நொறுக்கி. கோபத்தை எங்க காட்டணும்? சத்துருக்கிட்ட காட்டணும். சம்பவத்தை கேட்ட உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? அல்லேலூயா. ஆவியானவர் ஸ்தோத்திரம். அத்தேனே பட்டணத்துக்குள்ள பவுல் போறான்.
அத்தேனே பட்டணத்துக்குள்ள பவுல் போறான். அந்த ஊரை பார்க்கறான். அந்த ஊரு விக்கிரகங்களினால் நிறைஞ்சிருக்கிறத பார்க்கறான். பார்த்த உடனே இவனுக்கு ஆவியில ஒரு வைராக்கியம். இந்த ஊரு ஃபுல்லா இவ்வளவு விக்கிரகங்கள் இருக்கா? இவ்வளவு விக்கிரகங்கள் இருந்தா இந்த ஜனங்கள் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த ஜனங்கள் எப்படி சமாதானமா வாழ முடியும்? அப்படின்னா இந்த ஜனங்கள் நிறைய பக்தி இருக்கு, ஏகப்பட்ட கோயில்களை கட்டி அவளுக்கும் கொடை கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கும்பிடுறான். ஆனா பக்தி இருக்கு, ஆனாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எழும்புறான். எழும்பி அல்லேலூயா கூப்பிடுறான். அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ளே அப்படி ஒரு உணர்வு வருதா? சவுலுக்குள்ள வந்துச்சு பாருங்க. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. பாருங்க, இறங்கினதால் ஓர் இணை மாட்டை துண்டித்து. நல்லா கவனிங்க. ஓர் இணை மாட்டுனா ரெண்டும் கரெக்டா பேலன்ஸ்டா போகக்கூடிய இணை மாடுகள், அப்படித்தானே ஐயா? ஓர் இணை மாடுன்னா என்ன? ரெண்டும் கரெக்டா உழவுல பூட்டி உழுதா கரெக்டா போகும். வடக்கத்தக்க இழுக்காது, கிழக்க மேக்க இழுக்காது, கரெக்டா போகும். ஓர் இணை மாடு. அந்த ஓர் இணை மாட்டை என்ன பண்ணா, யாரும் அதை துண்டிக்க மாட்டான், அழிக்க மாட்டான். ஆனா இவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காட்டுறான், ஜனங்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காட்டுறான். அந்த ஓர் இணை மாட்டை ரெண்டா வெட்டி ஸ்தானாதிபதிங்க பார் கையில கொடுத்தாங்க. வா, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாத எவனும் அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு மாட்டை வெட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெறுறதுக்கு இப்ப சவுல் அபிஷேகம் பெற்றதனுடைய நோக்கம் தெரியுதா? சவுலை ஏன் கழுதையை தேடி போனவன் அபிஷேகம் பண்ணினாரு? நாகாசுங்கிற அம்மோனியன் வர்றான், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிற ரட்சகனாக சவுலை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் அங்கே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு? உங்களை என்ன எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு? எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காரு? அம்மோனியன், மீதியானியன், அமலேக்கியன், பெலிஸ்தியன், மோவாபியன், இவனை எல்லாம் அழிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இதுக்கு தான் பாருங்க இவன் சொல்றான், கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். எல்லாரையும் கூப்பிடுறான். வாங்க, எல்லாரையும் கூப்பிடுறான். அல்லேலூயா. கூப்பிட்டு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் 11ஆம் வசனத்துல இப்ப இவனை தலைவனாக அபிஷேகம் பண்ணினாரா? எல்லாரும் சொல்லுங்க. இவன் சாதாரணமா வேலைக்காரன் கூட கழுதை தேடி போனவன். சாதாரணமா வேலைக்காரன் கூட சொல்லுங்க. நீங்க சாதாரண ஆளுதான். எங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு நீங்க தலைவன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த அபிஷேகம், இந்த அவன் செஞ்ச காரியங்களை பார்த்த உடனே இவன் சொல்றான் பாருங்க, 3 படைகளாக வகுத்தானா. எல்லாரும் சொல்லுங்க 3 படை. எல்லாரும் சொல்லுங்க முப்படை. முப்படைன்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க முப்படை. என்னதெல்லாம் சொல்லுங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி, நேவி, அதான் 3 படைகள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ 3 படை இப்போ 3 படைகளாக வகுத்தான். இப்போ கர்த்தர் நமக்கும் என்ன படை தரப்போறாரு? 3 படையா வகுத்து இந்த 3ஐயும் அடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இப்ப ஏர் ஃபோர்ஸ் எதுக்கு? வான்வெளியில எவனும் தாக்குதல் நடத்தினா அடிச்சு நொறுக்க. நான் சொல்றேன், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை வெட்டி வீழ்த்துவதற்கு தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை சவுலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தது நேவி. சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற
பொல்லாத ஆவிகளை வெட்டி வீழ்த்துறதுக்கு தான் அந்த இரண்டாவது படை, அந்த அபிஷேகம். கரங்களை வெட்டி ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது, இந்த பூமியில கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்க பாருங்க சுற்றி. எங்க இந்த சிலைகள் எல்லாம் நிக்கி பாருங்க, எனக்கு கோபம் கடுமையா வருதுங்க. அல்லேலூயா. எனக்கு பலவீனம் பயங்கரமா சில நேரத்தில் என்ன தாக்குது. சில நேரத்தில் ஆமா 2-3 நாளைக்கு முன்னால கூட நைட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆமா உடனே நான் நினைச்சிட்டேன், ஓ லாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோமோன்னு நினைச்சேன். உங்களுக்கு புரியுதா? லாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோமோ நினைச்சு கொஞ்சம் பரபரப்பாயிட்டேன். ஆனா பாருங்க, கர்த்தர் கிருபையா இருள இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன ஆசை, என் கண்ணு முன்னால தெரியுது பூரா பொடியா கீழே விழணும். தாகோனின் சிலைகள் 2 துண்டங்களாக முண்டங்களாக கிடந்த மாதிரி இன்னைக்கு இந்த நம்ம காண்கிற எல்லா சிலைகள், விக்கிரகங்கள், அசுத்த ஆவிகளின் கிரியைகளை உடைக்கணும்னு ஒரு கோபம் இருக்கு. அபிஷேகம் எனக்குள்ள வேகம் உண்டாக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. 3 படைகளாக வகுத்தான், முப்படைகளாக வகுத்தான். ஆமென். எப்போ ஏங்க யுத்தம் பண்றவன் எப்போ போனோம்? அபிஷேகம் பெற்றவனால அதிகாலையில் தூங்க முடியாது தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவன் அதிகாலையிலேயே எழும்புவான். யுத்தம் பண்ண காலையிலே போனோம், காலையிலே போன யுத்தம் பண்ண. விடியுதா காலையில? 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை. எத்தனை உட்கார்ந்துருக்குன்னு தெரியல. சரியா? இப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எத்தனை பேர் ஞானி? ஒரு அல்லேலூயா வந்துட்டு. எத்தனை பேர் அறிஞன்? சில அல்லேலூயாக்கள் கேட்கறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சாதாரண மனுஷன்? ஒரு மனுஷன்னாலே 6 மணிக்காவது எந்திக்கணும். இப்போ நிறைய அல்லேலூயா கேட்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ முட்டு மொத்தமாக இப்போ 7 மணிக்கு தான் கேட்க போகுது. அல்லேலூயா. தோத்திரம். யுத்தம் பண்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்ப எந்திரிச்சானா? அதிகாலையிலே கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் 3 to 6. எத்தனை மணி? கிழக்கு வெளுத்து வரும் சாமம் டைம் என்ன? 3 to 6. 6 மணிக்கு முன்னால எந்திரிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. கிழக்கு வெளுத்து வரும் சாமம் பாளையத்துக்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும். வாட் a பியூட்டி. ஆமென். வெயில் எத்தனை மணிக்கு ஏறும்? நாங்கள் அப்போ தான் எந்திப்போம் பாஸ்டர். சன்னல் வழியா நேராக மூஞ்சில் அடித்த பிறகு தான் நாங்கள் எந்திப்போம். வெயில் ஏறு வரைக்கும் அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் யார்? அவன் ஏறி மீச்சிக்கிட்டு இருக்கான் காலையில. தோத்திரம். வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறிய அடித்தான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. முறிய அடித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாச ஓட ஓட விரட்டி விரட்டி அடிச்சிருக்கான். நம்ம ஊரில் நம்ம இப்படி சொன்னா தான் நல்லா இருக்கு. நம்ம இந்த முறியடித்தான் இதெல்லாம் நமக்கு விளங்கலை. ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கான். ஆமா, வெயில் ஏற வேற. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நானும் யாரு? ஓட ஓட விரட்டி அடிக்கிற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஆமா நடந்துலாம் போகக்கூடாது, ஓடிரணும். அல்லேலூயா. ஆமே, நம்ம பேரை கேட்டாலே ஓடணும். அல்லேலூயா. முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேர் ஆகிலும். 2 பேரும் ஒன்னா கூட சேர்ந்து ஓட முடியல. அப்ப என்ன அர்த்தம்? செதறி ஓடி இருக்கான். நான் சொல்ல பாருங்க, டைனமைட் பவர். அல்லேலூயா. செதறி ஓடி இருக்கான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் யார் பக்கத்துல வாரா வரலன்னு பார்க்கல, அவனும் தசவாக்கில் ஓடி இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஓட வச்சிட்டாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களின் வல்லமையில இப்படித்தான் ஓட ஓட விரட்டி அடிக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் சவுலா, எப்படி சுரேஷா, இந்த ஆபிரகாமா, இந்த சுடலையா, அல்லேலூயா, பாஸ்டராமே இப்போ இந்த சுடலையா, அவன் தான் நிறைய பேரை வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு கரங்களை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இப்போ சுடலை தான் விரட்டி விரட்டி அடிக்காரு இப்போ நிறைய பேரை. அல்லேலூயா. சவுலா, சவுலா நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? யார் அப்படி சொன்னா? வா முதல்ல அவனை கொள்ளுவோம். அல்லேலூயா. எப்படி மாத்திட்டாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். அந்த அளவுக்கு அபிஷேகம் ஒரு மனுஷன் என்ன செஞ்சது? அப்படி மாற்றினது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் ராஜபாரத்தை எல்லாம் ஸ்திரப்படுத்தினாங்க. நான் என்ன பாயிண்ட்டுக்கே வரல. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யுதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள, அல்லேலூயா, உங்களுக்குள்ள ஏதாவது செய்தா? ஏதாவது செய்தா? ஆமென். நீங்கள் உங்கள் பலத்தினால இல்லை. நான் டெய்லி 30 இட்லி சாப்பிடுவோம் பாஸ்டர், அதனால் எனக்கு நல்ல சரீர பலம் இருக்குது. சப்பாத்தி 20 சப்பாத்தி சாப்பிடுவேன், புரோட்டா ஒரு 35 சாப்பிடுவேன். ஆமாம், ஆம்லேட் மட்டுமே 10 சாப்பிடுவேன். சிக்கன்னா அது நிறைய வெரைட்டி. அது பொரிச்சது, அவிச்சது, மிதிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். இவ்வளவு சாப்பிட்டு நான் பலசாலியாக இருக்கிறேன். அது நடக்காது. அல்லேலூயா. ஆமென். பராக்கிரமசாலி, நான் பயங்கர டெக்னிக்கலான ஆள், டெக்னிக்கலாக அடிப்பேன். அல்லேலூயா. ஆமாம், பராக்கிரமம், என்கிட்ட ரொம்ப டேலண்ட் உண்டு. அப்படிலாம் என்ன இருந்தாலும் சரிதான், நடக்காது. அல்லேலூயா. ஒரு நோஞ்சானா இருந்தாலும் போதும், அபிஷேகம் பெற்றுட்டாம்னா போதும், கர்த்தர் அவனை பெரிய ஆளா மாத்திடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொட்டு பொடிசெல்லாம் என்ன நம்பிக்கையில் அபிஷேகம் ஊற்றிருக்காருன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இந்த பொட்டு பொடிசுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்காரு, என்ன நம்பிக்கையில் வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த ஒல்லி சந்தோஷம்லாம் தூக்கி, அல்லேலூயா, குண்டு சந்தோஷம் மாற்றி, குண்டு சந்தோஷம்லாம் ஒல்லி சந்தோஷம் மாற்றி, அல்லேலூயா, எல்லாரையும் ஒரு மாதிரி மாத்திரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அபிஷேகம் சபையை வேற மாதிரி மாற்றணும். எத்தனை பேர் சொல்றீங்க? அபிஷேகம் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அதை தொடங்கி இருக்கிறார். கர்த்தர் அதை தொடங்கி இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் இந்த அபிஷேகம் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டேன், நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா வேத வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ எனக்கு ரொம்ப பொறுமை வந்துருச்சு. நேற்று ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு பெரிய அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ எனக்கு ரொம்ப பொறுமை வந்துட்டு. மாத்திருச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. சுறுசுறுன்னு கோவப்படுது ஆளை இப்போ ரொம்ப பொறுமையா மாத்திட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமா எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு? நான் சொல்றேன், ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அந்த பொண்ணா அவங்கள மாற்ற ஆரம்பிச்சுட்டார். நம்முடைய எண்ணெய் அவங்களுக்குள்ள ஊத்த ஆரம்பிச்சுட்டார். இந்த சவுலா, இந்த சவுலான்னு கேட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சரி, இது சவுலினுடைய முதல் பாதி. சரியா? இன்னொரு பாதியில் இவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத அடுத்த வாரம். அதுக்கப்புறம் தாவீது அவன் எப்படி இருந்தான், முதல் பாதியிலையும் எப்படி இருந்தான், பிந்தின பாதியிலையும் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எப்படி இன்னைக்கு அபிஷேகத்தினுடைய வேல்யூவை புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. முழங்கால் படிக்கிடுவோம். கரெக்டாக மணி 11:05. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். வேறு மனுஷனாவாய், நீ வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனா மாறுறீங்களா? மாறுறீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.